வா அருணாச்சலம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த மைண்ட் வாய்ஸ் தான் உங்க மைண்ட்ல ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் பேக். இந்த வீடியோவை ஒரு கண்டென்ட்டாவோ இல்ல ஒரு நியூஸாவோ பார்க்காதீங்க. நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மள அந்த இடத்துல வச்சு நம்ம அக்காவ இல்ல நம்ம தங்கச்ச இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட இந்த மாதிரி யாரையாவது அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. அப்போ அதோட வலி என்னன்னு நம்மளுக்கு புரியும். ஏன்னா அந்த வலியோட தான் இப்ப நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போறேன். ரித்தன்யா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மதுரையில நடந்திருக்கு. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் டேக் எ லுக். மதுரையில தங்கப்பிரியான்ற ஒருத்தருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. இன்சிடென்ட் இல்ல, கொடுமை. இந்த கொடுமையை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது டெஃபினட்டா உங்க ஒவ்வொருத்தருக்குமே மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அதிகமான ஒரு வலி இருக்கும். கண்ணுல தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் வரும். அவ்வளவு ஒரு கொடுமையா நடந்திருக்கு. ஒரு ஆடியோ ஒண்ணு நான் ப்ளே பண்றேன். கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா நான் என்ன நடந்ததுன்றத சொல்றேன். வாய வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிடுச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காலையில. ஆக்சுவலி மதுரையில விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு பர்சன் யாருன்னா பூபாலன். இவரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்றத விட ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார். போலீஸ் டிபார்ட்மெண்ட். பிரச்சனை வேற எங்கேயாவது பிரச்சனைனா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். ஆனா பிரச்சனையே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மேலதான் போது எவ்வளவு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், கொடுமையான விஷயம் இல்ல. இப்ப எங்க போவாங்க அந்த பொண்ணு? அத்தனைக்கும் அந்த ஃபேமிலில 2 பேர் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு. இவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு. போலீஸ் பிசியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்துல அவங்க எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போ அது எல்லாமே வெளியே வருது. என்னன்னா வரதட்சணையை கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த அவன்லாம் அவன் தான் சொல்லணும். எத்தனையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ நல்ல நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நல்ல போலீஸ் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு கேவலமான சில பேரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பெயினா இருக்கு. ஈவன் இது ஒவ்வொரு போலீஸும் உண்மையான போலீஸ் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா வெட்கப்படுவாங்க. என்னடா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுங்களும் இருக்கிறாங்களேன்னு. அந்த அளவுக்கு கேவலப்படக்கூடிய விஷயம் இது. இந்த ஆள் பண்ணியிருக்குது. கேட்டிருப்பீங்க ஆடியோ. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறது எப்படி என்ன மனநலன்னு தெரியல எனக்கு. சைக்கோவா? சைக்கோ தான் அந்த ஆளு. ஏன்னா எப்படி பேசுறான் பாருங்க. நான் அப்படியே முட்டிய போட்டு அமுக்கிட்டேன். முட்டி ஏறிடுச்சு. குரவலைய புடிச்சு நெரிச்சிட்டேன். குரவலை ஏறிடுச்சு. இதெல்லாம் யார் பண்ணுவா? ஏதோ அவன் இன்னும் பெருசா சாதனை பண்ண மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்றது? ஏதோ ஒரு காம்படிஷன்ல போயிட்டு அங்க நல்லா ஸ்கோர் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். ஒரு பொண்ண கொடுமைப்படுத்தி இருக்க காசுக்காக, பணத்துக்காக. ஒரு பொண்ண கொடுமைப்படுத்தி இருக்கிற. இத தங்கச்சி அத கேட்கிறவோ ஒரு பொண்ணு. அந்த பூபாலனோட தங்கச்சி. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இவங்க குடும்பமே ஒரு சைக்கோ குடும்பம் மாதிரி தான் இருக்கு. என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணோட பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப தப்பா போயிடுச்சு. ஏன்னா அந்த பக்கம் அந்த ஆடியோல பேசிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு. இந்த பூபாலனோட தங்கச்சி. அவ சொல்றா வாயிலேயே போடு. வாய் பேசினா இப்படிதான் நடக்கும். புரியல எனக்கு. இது இது என்ன மனநிலை இது? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா இப்ப மாமியார் வீட்ல இருப்பாங்க. அப்ப அதே இன்சிடென்ட் அவங்களுக்கு அவங்க மாமியார் வீட்ல நடந்தா என்ன மாரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அவங்க கிட்ட? அது கொஞ்சமாவது யோசிச்சாங்களா பார்த்தீங்களா? அப்போ குடும்பமே கொலைகார குடும்பமா மட்டும் இல்ல, இது சைக்கோ குடும்பமா இருக்கு. இந்த குடும்பத்துல இவங்க இத்தன வருஷம் எப்படி சர்வை பண்ணாங்கன்னு தெரியவே இல்ல. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அந்த தங்கப்பிரியாவுக்கு. ஏன்னா, இந்த மாரியான ஆளுங்க நடுவுல சர்வை பண்றது ரொம்ப கஷ்டங்க. குடும்பமே சைக்கோவா இருக்கும்போது, இந்த ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படி தள்ளுனாங்கன்னு எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுல குழந்தைங்கள வேற வச்சு அபியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. குழந்தைங்கள வச்சு அந்த அம்மாவ அடிக்க வச்சிருக்காங்க. அது குழந்தைங்க என்ன தெரியும்? "ஏய் அப்பா விளையாடுறான்டா, அம்மாவ அட்றா, அம்மாவ மிதிடான்னு" சொல்லியிருக்கிறான். அப்போ குழந்தைங்களும் அம்மாவ அடிச்சிருக்காங்க, மிதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. அப்பா கூட விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்பா கூட சேர்ந்து அந்த குழந்தைங்களும் விளையாடி இருக்குது. எனக்கு புரியவே இல்ல. அந்த குழந்தைங்களையும் அப்படி இப்பத்துல இருந்தே அந்த மாரி ஒரு
தவறான ஒரு விஷயத்த குழந்தைங்க மனசுல புகுத்துறது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு தெரியல எனக்கு. இத்தனைக்கும் ஒரு காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு சைக்கோ. எத்தனையோ பேர், எத்தனையோ போலீஸ் இருக்காங்க. நல்ல நல்ல போலீஸ் இருக்காங்க. நான் போலீஸ் யாரையுமே தப்பா சொல்லல. தப்பு பண்ற போலீஸ மட்டும் தான் நான் சொல்றேன். தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா, இது ஒரு என் தங்கச்சிக்கு நடந்திருந்தா, இல்ல எங்க அக்காவுக்கு நடந்திருந்தா என்ன பெயின் இருக்குமோ, அந்த பெயின்ல தான் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்ப முக்கியமா சொல்றது, ஒவ்வொரு கேர்ல்ஸ்க்கும் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? போல்டா பேசுங்க. தயவு செய்து பேசுங்க. இன்னமும் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? பேசுங்க. உங்க அப்பா, அம்மா கிட்ட பேசுங்க. இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுங்க. இல்லை இன்னைக்கு எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள செய்யறதுக்குன்னு எத்தனையோ பேர் முன் வராங்க. அந்த மாரி யார்கிட்டயாவது அத சொல்லுங்க. ஈவன் இந்த சேனலும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா? அது எனக்கு ஒரு சகோதரனா, நான் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைய வெளிய கொண்டு வரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கீழ என்னோட மெயில் ஐடி தரேன். உங்கள மாரி எந்த சகோதரியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த கேர்ளா இருந்தாலும், என்ன ஒரு அண்ணனாவோ, ஃப்ரெண்டாவோ நெனச்சு, நிச்சயமா உங்க பிரச்சனைய எனக்கு மெயில் பண்ணுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. எத்தனையோ போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நம்ம டீம்ல நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ண வைப்பேன். சோ, இனிமேவாவது இந்த மாரியான விஷயங்கள செய்ய வேண்டாம். ஏன்னா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனை நடந்தது. நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ரூ. 4,00,000 அ ரூ. 40,00,000 வரதட்சணை குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 70,00,000ல கார் வாங்கி குடுத்திருக்காங்க. 40 பவுனோ, 50 பவுனோ போட்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் அந்த பொண்ண ரித்தன்யாவ கொடுமைப்படுத்தி, கடைசியில அந்த பொண்ணு என்னால முடியல. இவங்க கூடலாம் என்னால குடும்பம் பண்ண முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட்ட போட்டுட்டு. இந்த மாரி ஒரு தவறான செயல் தயவு செய்து செய்யாதீங்க. எந்த கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நெறைய ஸ்கோப் இருக்கு உங்களுக்கெல்லாம். வாய திறந்து பேசுறதுக்கு. தயவு செய்து இந்த மாரி தப்ப இன்னொரு தடவ எந்த கேர்ளுமே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் தேங்க் காட் இந்த தங்கப்பிரியா விஷயத்துல அவங்க அந்த மாரி எதுவும் பண்ணாதது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. தயவு செய்து சொல்றேன். இனிமேவாவது போல்டா இருங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? கிளம்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நேரா உங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு போங்க. உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லுங்க. எனக்கு இங்க இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாரி இருக்குது. என்னால முடியலன்னு சொல்லிட்டு. அதே மாரி இன்னொரு சில விஷயங்களும் இருக்கு. இங்க அத பத்தியும் நான் பேசி தான் ஆகணும். சில பெண்கள் புருஷன கொலை பண்றது. ஏன் அப்படி கொலை பண்ணணும்? நான் எல்லா பெண்களையும் சொல்லல. இப்போ சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அத வச்சு நான் சொல்றேன். அப்பவே நான் ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சேன். பட் என்னோட வொர்க் டென்ஷன்ல நான் போட முடியல. இனிமே ரெகுலரா போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணியிருக்கிறா ஹஸ்பண்ட. எதுக்காக? ஏன்? உனக்கு பிடிக்கலையா? வேற யார் மேலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இரு. முடிஞ்சு போச்சு. இப்ப நீ கொலை பண்றதால யாருக்கு நன்மை? உங்களோட ஆசைய நிறைவேற போறதில்ல. எதுவுமே தெரியாம எந்த ஒரு பாவமும் பண்ணாத ஒரு ஹஸ்பண்டும் பலி ஆவுறாங்க. உங்கள லவ் பண்ண காரணத்துக்காக, அது லவ்வா, எந்த ஒரு கர்மமா இருக்கட்டும். உங்கள விரும்பின, நேசிச்ச ஒரு காரணத்துக்காக, உங்களோட இன்னொரு பெர்சனும் வந்து ஜெயில்ல உட்கார்றாங்க. இது தேவையா? அதோட புடிக்கலையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி 2 பேருக்குமே தான் இத சொல்றேன். புடிக்கலன்னா, மியூச்சுவலா அழகா பேசி பிரிஞ்சு போயிடுங்க. அது பெட்டர். யாரையும் கொல்ல வேணாவே. யாரையும் கஷ்டப்படுத்த வேணாவே. அது ஆம்பளையா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலையா? எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. எனக்கு ஒரு லைஃப் நான் தேடுறேன். அந்த லைஃப்ப நான் தேடிக்கிறேன். கிளீனா டிவோர்ஸ் குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஒரு ஆணுக்கு பிடிக்கலையா? எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. நான் உன்ன அதனால கஷ்டப்படுத்தவும் விரும்பல. டீசென்ட்டா நான் கிளம்புறேன். நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம்னு சொல்லி பிரிஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க சந்தோஷமான வேலைய பார்க்கலாமே. ஏன் ஒருத்தர ஒருத்தர் கொல்றது? ஹஸ்பண்ட் ஒய்ஃப கொல்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட கொல்றது தேவையே இல்லையே இது. இதனால எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க போறதில்ல. சோ தயவு செய்து அந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வேண்டவே வேண்டாம். முக்கியமா அது வந்து நம்ம லைஃபே சீரழிச்சிரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தா இந்த பிரச்சனை வரவே வராது. இதுக்கு காரணம் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் மட்டும் இல்ல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது தான் பிரச்சனை. சோ இனிமேவாவது தயவு செய்து இந்த வீடியோ வழியா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். புடிக்கலையா? தயவு செய்து சே குட் பை. தட்ஸ் இட். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர சாகடிச்சு நீங்களும் நல்லா இருக்க போறதில்ல. உங்களையும் போலீஸ் சும்மா விட்டுறாது. நம்ம நெனைக்கிறோம்.
நம்ம ஏதாவது பண்ணா தடையுமே இல்லாம பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. நீங்க எவ்ளோ ஜீனியஸா இருந்தாலும் போலீஸ் அதை விட ஜீனியஸ். அத மைண்ட்ல வச்சுக்கிட்டா யாரும் யார் உயிரையும் எடுக்க வேண்டிய அவசியமே வராது. மியூச்சுவலா பிரிஞ்சு அவங்கவங்க லைஃப பாத்தீங்கன்னாலே பெட்டர். இத கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப இந்த வீடியோ வழியா நான் அத கன்வே பண்ணிட்டேன். சோ கேர்ள்ஸ், மறுபடியும் உங்களுக்கு சொல்றது அதுதான். இந்த மாரி பிரச்சனைகள்ல இருக்கிறீங்கன்னா, போல்டா பேசுங்க. தைரியமா ஸ்டெப் எடுங்க. பயந்து யாருக்காகவோ, இந்த சொசைட்டிக்காகவோ, இல்ல உங்க அப்பா, அம்மாவுக்காகவோ பயந்து உங்க லைஃப வேஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. தலைவர் பாஷால சொல்ற மாரி, "உன் வாழ்க்கை உன் கையில்." அது ஜென்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஈவன் லேடீஸ்க்கும் அப்படிதான். சோ, இது உங்க லைஃப். உங்க லைஃப்ல உங்கள விட பெருசாவும், இம்பார்ட்டன்ட்டாவும் யாரும் டிசிஷன் எடுத்துற முடியாது. சோ, உங்க டிசிஷன நீங்க எடுங்க. ஆனா அது நல்ல டிசிஷனா இருக்கட்டும். உண்மையான டிசிஷனா இருக்கட்டும். ஏன்னா சில பெண்கள் பொய் புகார் குடுத்து ஹஸ்பண்ட் மேல பொய்யா சொல்றது அதுவும் வேண்டாம். பிடிக்கலைன்னா டீசென்ட்டா பிரிஞ்சு போயிடுறது நல்லது. இல்ல இந்த மாரி மாமியார் வீட்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கா? உட்கார்ந்து பேசுங்க. அப்பா, அம்மா கிட்ட பேசுங்க. அண்ணன், தம்பிகிட்ட பேசுங்க. இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இல்ல இந்த மாரி சோசியல் மீடியாஸ்ல இன்னைக்கு எத்தனையோ பேரு நல்ல விஷயங்கள செய்யறதுக்கு என்ன உள்பட காத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, மறுபடியும் இன்னொரு தடவ சொல்றேன். கீழ என்னோட மெயில் ஐடி தரேன். உங்க மெயில் ஐடி என்னோட மெயில் ஐடில நீங்க மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும், ஆஸ் அ பிரதரா, ஆஸ் அ ஃபிரெண்டா இந்த லைம்லைட் மீடியால இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும். ஆஸ் அ எம்கேஆர் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன். எந்த டைமா இருந்தாலும் சரி. இங்க நெறைய டீம் இருக்கு. நம்ம கிட்ட நெறைய சோர்ஸ் இருக்கு. அது வழியா உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடிஞ்சா டெஃபினட்டா நான் பண்ணிடுவேன். ஓகே. டோன்ட் வரி. இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மாரியான விஷயங்கள முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆவல தங்கப்பிரியாவுக்கு. இனிமேவாவது அந்த தங்கப்பிரியாவோட லைஃப்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். அவங்க குழந்தைங்களோட, அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா வாழட்டும். ஆனா இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தட் பை ஃப்ரம் எம்கேஆர். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நல்லதே நடக்கும்.